ஓம் சாந்தி 2/6/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் இல்லற விஷயங்களை பராமரித்தபடியே தாமரை மலர் போலாகி நினைவின் யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா, தந்தை குழந்தைகளுக்கு என்ன அலங்காரம் செய்கின்றார்? எந்த அலங்காரத்திற்கு தடை செய்கின்றார்? பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஆன்மீக அலங்காரம் செய்வதற்காக வந்துள்ளேன். நீங்கள் ஒருபோதும் ஸ்தூலமான அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்றார் பாபா. நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு நாகரிக அலங்காரத்தின் அதாவது பேஷன் மீது ஆர்வம் இருக்கக்கூடாது. உலகின் மிகவும் கெட்டதாக உள்ளது. ஆகையால் கொஞ்சம் கூட சரீரத்திற்கு இந்த செயற்கையான ஃபேஷன்லாம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க. பாடல் இறுதியில் அந்த நாளும் வந்தது என்று ஓம் சாந்தி. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லைக்கப்பாற்பட்டவர் என்றால் எந்த எல்லையும் இல்லாதவர். எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் உள்ளனர். இவ்வளவு எண்ணிக்கையில் உள்ள குழந்தைகளுக்கு ஒருவர்தான் தந்தை. அவர் படைப்பவர் என சொல்லப்படுகின்றார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தைமார்கள். லௌகிகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் எல்லைக்கப்பாற்பட்ட ஆத்மாக்களின் தந்தை. அவர்கள் எல்லைக்குட்பட்ட ஸ்தூலமான தந்தையர். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் ஒரே தந்தை. அவரை பக்தி மார்க்கத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றனர். பக்தி மார்க்கமும் உள்ளது, கூடவே ராவண ராஜ்யமும் உள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என இப்பொழுது மனிதர்கள் கூக்குரலிடுகின்றனர். தந்தை புரிய வைக்கின்றார். பாருங்கள், பாரதத்தின் எஜமானர்களாக இருந்த தேவி தேவதைகள் இப்பொழுது இல்லை. அவர்கள் யார் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாம் தான் சத்யுகத்தின் சூரிய வம்சகுலத்தின் எஜமானனாக இருந்தோம். ராஜா ராணி இருக்கின்றனர் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு வந்துள்ளது. குழந்தைகளாகிய நமக்கு ராஜ்ய பாக்கியத்தின் ஆஸ்தியை கொடுக்க, உலகின் எஜமானனாக ஆக்க தந்தை வந்துவிட்டார். இப்பொழுது அனைவரும் பக்தி மார்க்கத்தில் உள்ளனர். பக்தி மார்க்கம்தான் ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான மார்க்கத்தை ஒரு தந்தை மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை பக்தி மார்க்கத்தில் அனைவருமே நினைவு செய்கின்றனர். இப்பொழுது உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கு ஞானத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. பிறகு அரை கல்ப காலம் நீங்கள் கூப்பிடவே போவதில்லை. ஐயோ ராமா, ஐயோ பிரபு என சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கம் மிக்கவர்களாக ஆகும்பொழுது ஐயோ ராமா என அழைக்கின்றனர். உங்களுக்கு அங்கே துக்கமே ஏற்படாது. இதுவும் ஒரு விளையாட்டாக உருவாகியுள்ளது என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அரை கல்ப காலத்திற்கு ஞானத்தின் பகல், அரை கல்ப காலம் பக்தியின் இரவு இருக்கும். பக்தி நம்மை கீழே இறங்க வைக்கும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் ஏணிப்படிகளின் ஞானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது 84 பிறவிகளின் சக்கரமாகும் என தந்தை புரிய வைக்கின்றார். இந்த சக்கரத்தை அறிவதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகப் போகின்றீர்கள். யார் சக்கரத்தை சுற்றுறாங்களோ அவங்க தான் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறாங்க. ஆகையால் பாபா படங்களையும் உருவாக்க வைத்து கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து நிரூபணமாகும், நாம் இந்த சக்கரத்தை அறிவதன் மூலம் 21 பிரிவுகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை எடுக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அதிக எண்ணிக்கை ஆகியுள்ளீர்கள். பெரிய ஆன்மீக சக்தி சேனை உருவாகியுள்ளது. நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள். பாபாவும் கூட வழிகாட்டிதான். அவர் வழிகாட்டி, கைடு என்று அழைக்கப்படுகின்றார். இந்த வழிகாட்டி என்னும் பெயர் நன்றாக உள்ளது. யாத்திரைக்கு அழைத்து செல்பவர்களை வழிகாட்டி என கூறப்படுகின்றது. யாத்ரீகர்கள் சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு அனைத்தையும் காட்டுவதற்கென ஒரு வழிகாட்டி கிடைக்கின்றார். இப்போ டூர் போகிறாங்கன்னா அங்கே ஒரு கைடு இருக்காங்க இல்லையா? தீர்த்த யாத்திரையிலும் கூட வழிகாட்டிகள் கிடைக்கின்றனர்.
தந்தை சொல்கின்றார், பிறவி பிறவிகளாக தீர்த்த யாத்திரை செய்தபடி வந்தீர்கள். அமர்நாத்திற்கு செல்கின்றனர், தீர்த்தங்களுக்கு செல்கின்றனர், ஊர்வலம் செல்கின்றனர். அங்கே போகும் நேரத்தில் பிறகு அந்த நினைவே இருக்கும். வீடு, வாசல், வேலை, தொழில் என அனைத்திலிருந்தும் மனம் விடுபட்டு விடுகின்றது. தனது வீடு இல்லறத்தில் இருந்தபடி வேலை தொழில் செய்தபடி இருங்கள். மேலும் பிறகு இந்த குப்தமான யாத்திரையில் இருங்கள் என்று இங்கே உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. இது எவ்வளவு நன்றாக உள்ளது! எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், யாருக்கும் தடை கிடையாது. தம்முடைய ராஜ்யத்தையும் பராமரியுங்கள். ஜனக ராஜாவுக்கும் கூட ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்தது. உங்களுக்கு வெளியில் ஸ்தூலமாக செய்யக்கூடிய யாத்திரையில் சென்று ஏமாற வேண்டிய அவசியமில்லை. தனது வீடு வாசலையும் கூட முழுமையாக பராமரிக்கவே வேண்டும். யார் புத்திசாலிகளாக நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் நாம் இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலர் போல் ஆக வேண்டும் என புரிந்து கொள்வார்கள். இல்லற விஷயங்களில் கஷ்டப்படக்கூடாது. குமார் குமாரிகள் சன்னியாசிகளை போன்றவர்கள், அவர்களுக்குள் விகாரங்கள் இல்லை. 5 விகாரங்களிலிருந்து தூரமாக உள்ளனர். நம்முடைய அலங்காரமே வேறு விதமானது, அவர்களுடையதோ வேறு என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதாவது லௌகிகத்தில் ஃபேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாபா இங்கே நமக்கு ஞானத்தினுடைய அலங்காரம் பண்ணுறாரு. குணங்களுடைய அலங்காரம், சக்தியுடைய அலங்காரம். அவர்களுடையது தமோ பிரதானமான அலங்காரம், உங்களுடையது சதோ பிரதானமான அலங்காரம். அதன் மூலம் நீங்கள் சதோ பிரதானமாக சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தில் வர வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார், தமோ பிரதானமான ஸ்தூலமான அலங்காரம் கொஞ்சம் கூட செய்யாதீர்கள் அப்படின்றாரு. உலகம் மிகவும் பொல்லாதது. இல்லறத்தில் இருந்தபடி அலங்கார பிரியர்களாக ஆகாதீர்கள். ஃபேஷன் கவர்ந்து ஈர்க்கும். இந்த சமயத்தின் அழகு நன்றாக இல்லை. கருப்பாக இருந்தீர்கள் என்றால் நல்லது, யாரும் தீண்ட மாட்டார்கள். அழகானவர்களின் பின்னால் அலைந்தபடி இருப்பார்கள். கிருஷ்ணரையும் கூட கருப்பாக காட்டுகின்றனர். நீங்கள் சிவபாபாவின் மூலம் வெள்ளையாக ஆக வேண்டும். அவர்கள் பவுடர் முதலானவற்றின் மூலம் வெள்ளையாக ஆகின்றனர். எவ்வளவு ஃபேஷன் இருக்குது, கேட்கவே கேட்காதீங்கன்றார் பாப்பா. பணக்காரர்களுடையது சத்தியநாசம் ஆகப் போகின்றது. ஏழைகள் நல்லவர்கள். கிராமங்களில் சென்று ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் சத்தத்தை எழுப்பக்கூடிய மனிதர்கள் பெரிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஏழைகள் தானே? யாராவது பணக்காரர்கள் இருக்கிறார்களா என்ன? உங்களை பாருங்கள், எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கீங்க. பம்பாயில் பார்த்தால் எவ்வளவு ஃபேஷன் ஏற்பட்டிருக்கின்றது. பாபாவை யாராவது சந்திக்க வந்தால் அவர்களுக்கு சொல்கின்றேன், ஸ்தூல அலங்காரம் செய்திருக்கின்றீர்கள், இப்பொழுது வந்தீர்கள் என்றால் ஞானத்தின் அலங்காரம் செய்விப்போம். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக 21 பிறவிகளுக்கு ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதும் சுகம் மிக்கவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருபோதும் அழமாட்டீர்கள். துக்கம் ஏற்படாது. இப்பொழுது இந்த ஸ்தூல அலங்காரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஞான ரத்தினங்களால் அப்படி முதல் தரமாக அலங்கரிப்போம் அப்படின்னு பாபா சொல்வார். ஒருவேளை என் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களை பட்டத்து ராணியாக்குவேன். இது நன்றாக இருக்குது இல்லைங்களா? அனைத்து பாரதவாசிகளாகிய உங்களை இந்த தமோ பிரதானமான அசுதரத்தனமான உலகமாகிய நரகத்திலிருந்து அழைத்து சென்று சொர்க்கத்தின் மகாராணி ஆக்குகின்றேன் என்றார் பாபா. இன்று நாம் வெள்ளை உடையில் இருக்கின்றோம். அடுத்த பிறவியில் தங்க கிரண்டியால் பால் குடிப்போம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவோ மிகவும் கீழான அச்சீச்சி உலகமாகும். சொர்க்கம் என்றாலே சொர்க்கம் கேட்கவே வேண்டாம். இங்கே நீங்கள் யாசிப்பவர்களாக இருக்கின்றீர்கள். பாரதம் ஏழை தேசமாக உள்ளது. யாசிப்பவரிலிருந்து இளவரசன் என பாடப்பட்டுள்ளது. இந்த பாரதத்தில்தான் மீண்டும் பிறவி எடுப்போம். தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கியிருந்தார். இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. பரம ஏழை உண்ணவும் ஏது மற்றவர்களுக்குத்தான் தானம் கொடுக்கப்படுகின்றது. பாரதம்தான் பரம ஏழையாக உள்ளது. இந்த சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. நாளுக்கு நாள் ஏணிப்படியில் கீழேதான் இறங்கியபடி உள்ளனர்.
இப்பொழுது யாரும் ஏணியில் ஏற முடியாது. 16 கலைகளிலிருந்து 14 கலைகள், பிறகு 12 கலைகள் என கீழே இறங்கியபடிதான் வருகின்றனர். இந்த லட்சுமி நாராயணன் கூட முதலில் 16 கலைகளில் நிறைந்திருந்தனர். பிறகு 14 கலைகளில் இறங்கி வருகின்றனர் அல்லவா? இதையும் கூட நல்ல விதமாக நினைவு செய்ய வேண்டும் என்றார் பாபா. ஏணிப்படியில் இறங்கி இறங்கி முற்றிலுமே தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். பிறகு சொர்க்கத்தின் எஜமானராக யார் ஆக்குவார்கள்? உலகின் இந்த வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கும். இதை கூட அனைவரும் சொல்கின்றனர். ஆனால் இப்பொழுது எந்த வரலாறு மீண்டும் நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் என சாஸ்திரங்களில் எழுதிவிட்டனர். சத்தியுகம் எப்பொழுது வரும் என கேளுங்கள். இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என சொல்வார்கள். ஆனால் சாஸ்திரங்கள் அப்படி தான் எழுதியிருக்காங்க. கலியுகம் என்ன 40,000 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. கல்பத்தின் ஆயுளே 5,000 வருடங்கள் தான் என நீங்கள் அடித்து சொல்கின்றீர்கள். அவர்கள் பிறகு சத்தியுகத்திற்கே லட்சக்கணக்கான வருஷங்கள் கொடுத்து விட்டனர். பயங்கரமான காரிருளாக உள்ளது அல்லவா? ஆகவே பகவான் வந்து விட்டிருப்பார் என்பதை எப்படி ஏற்பார்கள்? கலியுகத்தின் இறுதி ஏற்படும் பொழுது பகவான் வருவார் என புரிந்து கொள்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். விநாசம் கண்முன்னால் நின்றிருக்கின்றது. விநாசத்திற்கு முன்பு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ஆனால் கும்பகர்ணனின் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஆக பாவப்பட்டவர்கள் ஐயோ ஐயோ என்றபடி இறந்து போவார்கள். உங்களுடைய வெற்றியின் கோஷம் எழும்பும். விநாசத்தில் ஐயோ ஐயோ என்பதுதான் நடக்கும். விபரீத புத்தி ஐயோ ஐயோ என்றுதான் கதறுவார்கள். இப்பொழுது நீங்கள் உண்மையானவரின் உண்மையான வாரிசுகள். நரகம் விநாசமாகாமல் சொர்க்கம் எப்படி உருவாகும்? இது மகாபாரத போர் என நீங்கள் சொல்கிறீர்கள். அதன் மூலமே சொர்க்கத்தின் வாசல் திறக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. நமக்கு இப்பொழுது தெய்வீக சுயராஜ்யத்தின் வெண்ணெய் கிடைக்கின்றது என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டபடி இருப்பார்கள். அவர்களும் மனிதர்களே, நீங்களும் மனிதர்களே. ஆனால் அவர்கள் அசுர சம்பிரதாயத்தவர்கள், நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தவர்கள். தந்தை குழந்தைகளுக்கு நேரில் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்கின்றது. பலமுறை நீங்கள் இப்பொழுது போல ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள். அந்த 2 பூனைகள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றன. முழு உலகின் ராஜ்யத்தின் வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் இங்கு வருவதே உலகின் எஜமானராவதற்காக. நாம் பாபாவிடமிருந்து நினைவின் தொடர்பு வைத்து கர்மங்களை வென்ற கர்மாதீத நிலையை அடைவோம் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்களுக்குள் சண்டை போடுவார்கள். நாம் உலகின் ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம். இது பொதுவான விஷயமாகும். உடல் பலம் கொண்டவர்கள் உலகின் ராஜ்யத்தை அடைய முடியாது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகின் எஜமானராக ஆகின்றீர்கள். உங்களுடையதே அகிம்சா பரமோ தெய்வீக தர்மமாகும். 2 இம்சைகளும் அங்கே இருக்காது. காமக்கோடாரியின் வன்முறை அனைத்திலும் கெட்டதாகும். அது உங்களுக்கு முதல் இடை கடைசி துக்கம் கொடுப்பதாகும். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது கூக்குரலிடுகின்றனர், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எனில் கண்டிப்பாக எப்பொழுதாவது தூய்மையாக இருந்திருப்பார்கள் அல்லவா? பாரதவாசி குழந்தைகள் தான் கூப்பிடுகின்றனர். துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள். கிருஷ்ணரை ஹரி எனவும் சொல்கின்றனர். பாபா எங்களை ஹரியின் துவாரத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஹரியின் துவாரம் என்பது கிருஷ்ணபுரியாகும், அதாவது சொர்க்கம். இது கம்சபுரி. இந்த கம்சபுரி எங்களுக்கு பிடிக்கவில்லை. மாயா மச்சந்திரனின் விளையாட்டை காட்டுகின்றனர். ராவணனின் ராஜ்யம் துவாபரத்திலிருந்து தொடங்குகிறது என நீங்கள் அறிவீர்கள். தூய்மையாக இருந்த தேவதைகள் தூய்மையை இழக்கத் தொடங்குகின்றனர். இதனுடைய அடையாளங்கள் கூட ஜெகநாதபுரியில் உள்ளது. அங்கே அழுக்கான அந்த சித்திரங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. உலகில் மிகவும் அழுக்கு படிந்துள்ளது. இப்பொழுது நாம் அந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் வெளியேறி பரிஸ்தானத்திற்கு, அதாவது சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். இதில் மிகவும் தைரியமும் மகாவீர் துணிவும் வேண்டும். பாபாவுடையவராகி தூய்மையற்றவராக ஆகக்கூடாது.
கணவன் மனைவி ஒன்றாக இருந்தபடி தீ பற்றாமல் இருப்பது என்பது முடியாத விஷயம் என அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆகையால் இங்கே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாக ஆக்கப்படுகிறார்கள். இப்படி எங்கும் எழுதப்படவில்லை. இங்கே என்ன மாயாஜாலம் உள்ளது என தெரியவில்லையே என வெளியிலிருந்து பார்க்குறவங்க குழப்பமடைகிறாங்க. அட, நீங்கள் பிரம்மா குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் அவ்வளவுதான், அவர்கள் உங்களை அங்கே கட்டி போட்டு விடுவார்கள். இப்படியாக அங்கே தவறான தகவல் கூறியபடி இருப்பார்கள். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. யாருடைய நடிப்பு உள்ளதோ அவர்கள் கண்டிப்பாக வந்து விடுவார்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. சிவபாபா ஞானக்கடலாக இருப்பவர், பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். பிரம்மாவின் மூலம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்குகின்றார். இந்த வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் படிக்கும்படியாக பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். தூய்மையின் விஷயத்தில்தான் எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்றார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, எந்த தேகதாரியின் மீதும் கொஞ்சமும் மோகத்தின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை எங்காவது மோகத்தின் ஈர்ப்பு இருந்தது என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். இங்கேயோ அம்மா இறந்தாலும் அல்வா உண்ண வேண்டும், அதாவது துக்கப்படாமல் இருக்க வேண்டும். நாளை யாராவது உங்களுடையவர்கள் இறந்து விட்டால் அழமாட்டீர்கள் தானே என பாபா முன்னால் அமர வைத்து கேட்கின்றார். கண்ணீர் வந்தால் தோற்று விட்டீர்கள். ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுத்தார். இதில் அழ வேண்டிய அவசியம் என்ன? வேறு யாராவது கேட்டால் சொல்ல வேண்டும், நல்லதே நடந்துள்ளது என்று சொல்லுங்களேன். அட, நல்லது தான் பேசுகின்றனர். சத்தியுகத்தில் அழுகை என்பதே இருக்காது. இந்த உங்களுடைய வாழ்க்கை அதனை விடவும் உயர்வானதாகும். நீங்கள் பிறரை அழுகையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர்கள். பிறகு நீங்கள் எப்படி அழிவீர்கள்? நமக்கு பதிகளுக்கெல்லாம் பதி கிடைத்திருக்கின்றார். அவர் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார். பிறகு நரகத்தில் விழவைக்கக்கூடியவர்களுக்காக நாம் ஏன் அழ வேண்டும்? ஆஸ்தியை எடுப்பதற்காக பாபா எவ்வளவு இனிமேலும் இனிமையான விஷயங்களை புரிய வைக்கின்றார். இந்த சமயத்தில் பாரதத்திற்கு எவ்வளவு துக்கமான நிலை ஏற்பட்டு விட்டுள்ளது. தந்தை வந்து நன்மை செய்கின்றார். பாரதம் மகத தேசம் எனப்படுகின்றது. சிந்திகளை போன்ற ஃபேஷனபுள், அதாவது அலங்கார பிரியர்கள் வேறு யாரும் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து ஃபேஷன் கற்றுக்கொண்டு வருகின்றனர். கூந்தலை அலங்கரிப்பதற்கு இன்றைய நாட்களின் பெண் பிள்ளைகள் எவ்வளவு செலவு செய்கின்றனர்? அவர்கள் நரகத்தின் பரிகள் அப்படின்றார் பாபா. தந்தை உங்களை சொர்க்கத்தின் பரிகளாக ஆக்குகின்றார். எங்களை பொறுத்தவரையில் இதுவே சொர்க்கம். இந்த சுகத்தை அனுபவிப்போமே, நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கென்ன தெரியும் என சொல்கின்றனர். இப்படி பலவிதமாக யோசிப்பவர்கள் வருகின்றனர் என்றார் பாப்பா. தாரணிக்கான முக்கிய சாரம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உண்மையிலும் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை காட்ட வேண்டும். சரீர நிர்வாகத்திற்கான தொழிலை செய்தபடியே நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். காரிய விவகாரங்களில் கஷ்டத்தை அடையக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஞானத்தின் அலங்காரம் செய்து கொண்டு தன்னை சொர்க்கத்தின் பரியாக ஆக்க வேண்டும். இந்த தமோ பிரதானமான உலகத்தில் ஸ்தூலமான அலங்காரம் செய்யக்கூடாது. கலியுகத்தின் ஃபேஷனை விட்டுவிட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பாலகன் மற்றும் எஜமானத்தன்மையின் பேலன்ஸ் சமநிலை மூலமாக அதாவது யுக்திகளுடன் நடக்கக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக அப்படின்றார் பாபா. விளக்க சொல்கிறாரு, கூடுமான வரையும் சேவையின் சம்பந்தத்தில் பாலகனின் தன்மை, தனது புருஷார்த்தத்தின் ஸ்திதியில் எஜமானத்தன்மை, தொடர்பு மற்றும் சேவையின் சம்பந்தத்தில் பாலகத்தன்மை, நினைவு யாத்திரை மற்றும் மனனம் செய்வதில் எஜமானத்தன்மை, கூட இருப்பவர்கள் மற்றும் கூட்டமைப்பில் பாலகத்தன்மை மற்றும் தனிப்பட்ட முறையில் எஜமானத்தன்மை. இந்த சமநிலையுடன் நடப்பது தான் யுக்திகளுடன் கூடி நடப்பது ஆகும். பாபா எவ்வளோ பாயிண்ட் சொல்கிறார் பாருங்கள். இதன் மூலமாக சுலபமாகவே ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கின்றது. ஸ்திதி ஒரே ரசனையுடன் கூடியதாக இருக்கின்றது. மேலும் சுலபமாகவே அனைவருக்கும் சிநேகியாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ இதில் அந்த பேலன்ஸ் சமநிலை தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துக்கணும். ஸ்லோகன் சொல்கிறாரு, யோசிப்பது மற்றும் செய்வது சமமாக இருக்கும் பொழுதுதான் வில்பவருடைய சக்திசாலி ஆத்மா என்று கூறப்படுவார்கள். அவ்யக்த சமிகை இந்த மாதம் பாபா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க.
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவர்களாக ஆகுங்கள் என்றார் பாப்பா. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஞானம் குணம் புருஷார்த்தத்தில் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் எப்படி தோற்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல் ஆத்மா கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த இயல்பான குணத்தை ஆத்மாவில் எடுத்து வர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் மாயையின் எந்த ஒரு ஆகர்ஷணமும் கவர்ந்து இழுக்க முடியாது. இது தந்தை கொடுக்கும் கேரண்டி ஆகும். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தங்களது ஆன்மீக பெருமையில் நிலைத்திருங்கள். மேலும் சகிப்புத்தன்மை உடையவராகி சாட்சியாக பார்க்கும் பார்வையாளர் என்ற நிலையில் மாயையின் விளையாட்டை பாருங்கள் என்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.